அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எக்ஸலில் எப்படி வந்து லுக்கப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Vlookup எப்படி யூஸ் பண்ணலான்றது. லுக்கப்பும் Vlookupக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். அது இல்லாமல் அந்த Vlookupல ஒரு இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதையும் பார்க்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸல் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நியூ ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ் எப்படி வந்து லுக்கப் பண்ணுறதுன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நேம்ன்ற ஒரு டேபிள், ஆக்சுவலி ஒரு எம்ப்ளாயி ஐடி, ஒரு எம்ப்ளாயோட டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நேம் போட்டுக்கிறேன் அண்டு சேல்ரி போட்டுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரியுன்றதுனால இது மாதிரி போட்டுக்கிறேன். சாரி, இது இங்கே போட்டுக்கோங்க. இஎம்பி ஐடின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகும். சரிங்களா? இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாமா? க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஓகே. இப்போ என்னென்னா ஒரு டேபிள் மட்டும் போட்டுக்கிறேன். அதை போட்டால் தான் உங்களுக்கு Vlookup எப்படி யூஸ் பண்ணுறது தெரியும். இதில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி 1 எம்ப்ளாயி 2 போடலாம். இந்த ஐடிஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நேம் 100001 எனி நேம் கொடுத்துக்கங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். 02. தென் சேல்ரி பார்த்திங்கன்னா ஒரு 10,000 போடுறேன்னு வச்சுங்களேன். 20,000, சாரி 20. இப்போ என்ன பண்ணுறேன்னா அது ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராக்கிங்லாம் ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு வேல்யூஸ் அசைன் ஆகிடும். ஓகேவா? டேபிள் முடித்த பிறகு இப்போ வந்து Vlookup ஃபஸ்ட்டு லுக்கப் பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த டேபிள்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க, லுக்கப் என்ன பண்ணுன்றதை சொல்லிடுறேன். இப்போ இந்த டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த டேபிளில் நான் செலக்ட் பண்ணுற டேபிள் பார்த்தீங்க. இப்போது இந்த ஐடி இருக்குது, எம்ப்ளாய் ஐடி 1002ன்ற ஐடி லுக்கப் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இங்கே அந்த ஐடியை கொடுத்துருக்கேன் பாருங்கள். காப்பி பண்ணி நான் இங்கே போட்டுக்கிறேன் ஒரு ஃபீல்டை. இது போட்டுட்டு இப்போ என்னென்னா எனக்கு அதோட சேல்ரி தெரியணும். இப்போ எப்படின்னா லுக்கப் பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த டேபிளில் எம்ப்ளாய் ஐடி இது EMP 1002ன்ற ஐடி நான் செலக்ட் பண்ணுறேன்னா, லுக்கப் பண்ணுறேன்னா அந்த டேபிள் எந்த அளவுக்கு காலம் செலக்ட் பண்ணுறனோ அது எண்ட் ஆஃப் த காலம் வந்து ரிசல்ட் காலம் தான். அதுதான் ரிசல்ட் உங்களுக்கு அந்த வேல்யூஸ் அசைன் ஆகும். நான் உங்களுக்கு போட்டால் தான் உங்களுக்கு புரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்கள். லுக்கப் போட்டுட்டேன். இப்போ என்னென்னா இந்த 14ன்ற நம்ம காப்பி பண்ணி இந்த ஐடியை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் நார்மலாக டைப் பண்ணுறேன் B14. என்னென்னா இந்த காலத்துக்கு இந்த ரோ அப்படின்ற வேல்யூ செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வேல்யூஸு இங்கே அசைன் ஆகிடும். தென் என்னென்னா பார்த்திங்க இங்கே உங்களுக்கு ஃபார்முலா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த லுக்கப் அரே, லுக்கப் வெக்டர், இதுதான் ரிசல்ட் வெக்டர். இந்த லாஸ்ட் இப்போ நம்ம எவ்வளோ காலம் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அது எண்ட் ஆஃப் த காலம் இருக்கிற ஒரு வேல்யூஸ் தான் அது ரிசல்ட்டாக கொண்டு வரும். எப்படின்னா பாருங்கள், A2 செகண்ட் ஏ காலத்தில் செகண்ட் ரோலேருந்து கோலன் சி காலத்தில் 10th ரோ வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் செலெக்ஷன் தெரியும். ஸோ அந்த செலெக்ஷன் நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண லுக்கப் ஃபார்முலா க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த வேல்யூஸ் உங்களுக்கு வரணும். அது 20,000ன்ற வேல்யூஸ் இங்கே வரணும். வந்துடுச்சா? இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். 3 மாற்றிங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக ஆக்சுவலி இந்த எம்ப்ளாயி மேட்ச் பண்ணி லுக்கப் பண்ணி அதில் எண்ட் ஆஃப் த காலம் அந்த டேபிளில் எவ்வளோ நீங்கள் செலக்ட் பண்ணுற காலம். எக்ஸாம்பிள் நான் வந்து காலத்தை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் B காலம் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரணும்னா 3 இந்த ஐடி இருக்குல்ல, EMP 10 ஐடியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரெண்டு காலம் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வரணும்னா எனக்கு இந்த நேம் 003ன்ற வேல்யூஸு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இதுதான் வந்து லுக்கப்.
நீங்கள் எப்படி தான் லுக்கப் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்தீங்கன்னா, ஒரு டேபிளில் ஒரு வேல்யூஸ் கொடுக்குறீங்கன்னா, அந்த வேல்யூஸில் இருக்க எண்ட் ஆஃப் த காலம் வேல்யூஸ் தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த லுக்கப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லுக்கப். இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். லுக்கப்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ காலத்தை வந்து இப்படி போட்டிருக்கீங்க, இட்ஸ் நேம் ஃபார் எக்ஸாம்பிள். இது வந்து நான் ஒரு ஐடின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐடி, இது வந்து நேம் அண்ட் வந்து சேல்ரி. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் போட்டேன் லுக்கப். அதுக்கப்புறம் B14 ஒன்றும் இல்லைங்க, இந்த காலத்தை நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் மவுஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா A2 C10. இப்போ உங்களுக்கு சேலரியோட டீட்டெயில்ஸ் வரணும். ஸோ ஓகே, இப்போ என்னென்னா நீங்கள் எம்ப்ளாயி ஐடி மாற்றுறீங்கன்னா கூட 8ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி லுக்கப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க, நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் ஃபீல்டு போட்டுட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லுக்கப் போடுவாங்க. இன்னொன்று வந்து லுக்கப்னு போடுவாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், லுக்கப் ஃபார்முலா லுக்கப்னு பார்த்தோம். இப்போது லுக்கப் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காலம் பேஸில் செலக்ட் பண்ணிங்களா, இந்த காலம் 2 காலம் பண்ணிங்க. அந்த எண்ட் ஆஃப் காலம் வந்து உங்களுக்கு நேம் என்ன வேல்யூஸ்ன்றதை அது ரிட்டர்ன் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான், என்ன 3 காலம்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கீங்க. அங்கே லுக்கப் பண்ணும்போது இந்த 14 அந்த வேல்யூஸோட எண்ட் ஆஃப் த காலத்தோட வேல்யூஸ் தான் இங்கே லுக்கப் பண்ணி வருது. லுக்கப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். நான் அதே ஒரு விஷயத்தை போட்டுக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால புரியறதுக்கோசம் போடுறேன். இப்போ இதை எடுத்து போட்டுறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லுக்கப் ஓகே B18. ஆக்சுவலாக B18லாம் இருக்குது இந்த வேல்யூஸ். நீங்கள் என்ன வேல்யூஸ் சொன்னாலும் அசைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் கூட கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம், இப்படி கூட நீங்கள் அந்த வேல்யூஸை கொடுத்துக்கலாம். அது வேண்டாம், நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் போகலாம். B18 போயிட்டு இப்போ என்னென்னா எந்த கால் அந்த எந்த டேபிளை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, A2லேருந்து C10 வரைக்கும் எப்படி ஃபுல் டேபிளும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னென்னா நீங்கள் எந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எண்ட் ஆஃப் த ரெக்கார்ட் டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. இந்த லுக்கப் பண்ணும்போது பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் வேணும், பர்டிகுலர் காலத்தோட வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 2 3 அது ஆக்சுவலி இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு காலத்தோட வேல்யூஸ் இல்லை, செகண்ட் காலத்தோட வேல்யூஸ் வேணும். ஏன்னா நேம் வேல்யூஸ் வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபால்ஸு கொடுத்தா எக்ஸாக்ட் மேட்ச் வரும். இது வந்து ட்ரூ கொடுத்தனா அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணி சொல்லும். நமக்கு எப்போயுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும்னு நினைப்போம். போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாயி நேம் வந்துச்சு பாருங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, இதுதான் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேலரிக்கு வந்து போடுறேன் நான். ஆக்சுவலி லுக்கப் ஃபார்முலா என்னென்னா இந்த ஐடி எம்ப்ளாயி ஐடி போட்டுக்கலாம். B18 ஆக்சுவலாக B18 ரோவில் தான் இருக்குது, B காலத்தில் இருக்குது. தென் என்னென்னா அதுக்கப்புறம் அந்த டேபிள்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். A2 C10 வரைக்கும் அந்த காலம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இது நேம் தானே செலக்ட் பண்ணோம், இது நேமில் சேலரி செலக்ட் பண்ணுறோமா. இப்போ என்னென்னா செகண்ட் காலம், அது ஆக்சுவலி 1 2 3 தேர்ட் காலம் நமக்கு வேணும். சரியா? எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஃபால்ஸு கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மாறும். 8 வேண்டாம், இப்போ பார்த்தீங்கன்னா 9 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நேம் 9 அப்புறம் 90,000 வந்து உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஸோ இதுதான் வந்து லுக்கப்போட வேலை. நம்ம லுக்கப் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் காலம் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எண்ட் ஆஃப் த காலத்தில் வேல்யூஸ் உங்களுக்கு வந்துடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லுக்கப் பார்த்தீங்கன்னா
Vlookup வந்து நீங்கள் எங்கே ஃபுல் டேபிளும் செலக்ட் பண்ணி என்ன டேபிள் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த Vlookup வச்சு நம்ம எப்படி வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலான்றதை நான் பார்க்கலாம். சரிங்களா? காப்பி பண்ணி போட்டுக்க செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் தெரியும் கிளியராக. இப்போ இஃப் கண்டிஷன் சொல்லியிருந்தேன். இஃப் கண்டிஷன் வந்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் ஓகே இஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பி காலம் 21 ஆக்சுவலி வரக்கூடாது. இதில் Vlookup பண்ணணும். லுக்கப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் பாருங்கள், இந்த Vlookup ஃபார்முலா வந்து B21 ஃபீல்டை நான் ஃபைன் பண்ணுறேன். தென் எனக்கு வந்து அந்த டேபிள்குள்ளே இருக்கணும். A to C10 காலத்து வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ நான் ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்குறேன். தென் ஈக்குவல் டு B21 என்ன வேல்யூஸ் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்றத செக் பண்ணுறேன். அப்படி மேட்ச் ஃபஸ்ட் காலத்தில் மேட்ச் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஃபவுண்டு, இல்லைன்னா நாட் ஃபவுண்ட்னு வரும். சரிங்களா? நாட் ஃபவுண்ட். ஸோ முடிஞ்சு. இப்போ எனக்கு ஃபவுண்டுன்னு வந்துச்சு. எனக்கு செகண்ட் காலத்தில் இந்த வேல்யூஸ் இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 2 கொடுக்குறேன், நாட் ஃபவுண்ட்னு வந்தது. இதாங்க இஃப் கண்டிஷன் வச்சு நம்ம இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். Vlookup ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூஸ் இந்த காலத்தில் இருக்கா இல்லை இந்த காலத்தில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்தமாதிரி இஃப் கண்டிஷன்லாம் நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு இப்போ வந்து லுக்கப் எப்படி ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றது தெரியுது. தென் Vlookup பார்த்தோம். தென் இஃப் கண்டிஷனை எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த Vlookup வச்சு அப்படின்றதையும் பார்த்தோம். தேங்க்யூ வியூவர்ஸ், அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.